விவசாயிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு வெத்தலைவள்ளி கிழங்கை பத்தி பார்க்க போறோம். இந்த வெத்தலைவள்ளி கிழங்குன்றது கொடி மாதிரி வரும். இந்த வெத்தலைவள்ளி கிழங்காக நம்ம நட்டு இதை சாகுபடி பண்ணுவோம். இதோட இலைகள் நல்லா பெருசா வெத்தலை மாதிரியே இருக்கும். அதனாலதான் இந்த வெத்தலைவள்ளி கிழங்கு அப்படின்ற சொல்றோம். இந்த வெத்தலைவள்ளி கிழங்கு இன்னைக்கு நிறைய பேர் நடவு பண்றது இல்ல. இந்த வெத்தலைவள்ளி கிழங்கு நிறைய பக்கம் பார்க்க முடியறது இல்ல. இந்த வெத்தலைவள்ளி கிழங்கு நடவு செஞ்சு 10 மாசத்துல நமக்கு இந்த மாதிரி கிழங்கா வந்துடும். இதுதான் அதோட கிழங்கு. இந்த சின்ன கிழங்கா நட்டு 10 மாசம் கழிச்சுதான் இந்த மாதிரி கிழங்கா வரும். அதோட கிழங்க பார்ப்போம். இந்த வெத்தலைவள்ளி கிழங்கு மிகவும் மருத்துவ குணம் உடையது. இதை எல்லாரும் சாப்பிடுங்க. இதோட கிழங்கும் பார்த்தீங்கன்னா சிவப்பாக தான் இருக்குது. இதோட செடியை பார்த்தீங்கன்னா சிவப்பாக தான் இருக்குது. இந்த வெத்தலைவள்ளி கிழங்கு நட்டுட்டு நம்ம இந்த மாதிரி துட்டு அடிச்சு விட்றணும். நல்லா கொடியாக படர்ந்து மரத்துலலாம் நல்லா ஏறும். நம்ம மாமரம் இந்த மாதிரி வாழை இந்த மாதிரி மரங்களை எங்கே வேணுமா நட்டு வச்சு இந்த வெத்தலைவள்ளி கிழங்கை பராமரிக்கலாம். வாங்க இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயத்தை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு நம்மாழ்வார் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.